ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை அரசுவை சமையல். இன்றைக்கி சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மாவை ஊற வச்சிடலாம். 100 கிராம் அளவு மைதா மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் உப்பு. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவை முன்னாடியே பிசைஞ்சு வச்சுட்டாதான் போலி நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. அடுத்து 100 கிராம் அளவு கடலைப்பருப்பை நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம். கடலைப்பருப்பு நல்லா அரை மணி நேரம் ஊறின பிறகு ஒரு குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு உப்பு. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. நல்லா மசிச்சு விட்ருங்க. நான் இன்றைக்கி 100 கிராம் அளவு மண்டவெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு தண்ணியில் கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. மண்டவெல்லத்தை அதில் போட்டுட்டு கரைச்சி விட்டுட்டு வடிகட்டிடலாம். இதை இப்போ கடலைப்பருப்பில் அப்படியே வடிகட்டி ஊற்றிடுங்க. 1 டீஸ்பூன் ஏலக்காய். நான் இன்றைக்கி 3/4 கப் அளவு தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அடுப்பில் வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ கெட்டியாயிருச்சு. இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ மாவை திறந்து பார்க்கலாம். இப்போ எல்லா மாவையும் நமக்கு வேணுங்கிற சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். மாவை என்ன அளவில் எடுத்துருக்கீங்களோ அதே அளவு நம்ம பூர்ணத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். இப்போது நம்ம மாவை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். மாவை லேசாக விரிச்சிட்டு நடுவில் பூரணத்தை வச்சுருங்க. இப்போ நம்ம கையில் வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்து அமுக்கிட்டு திரும்ப சப்பாத்தி மாவு மாதிரியே தேய்க்கணும். அந்த பூர்ணம் வெளியே பிதிங்க வராத மாதிரி தேய்ங்க. இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம நல்லா சாஃப்டாக தேய்ச்சாச்சு. ரொம்ப தடிமனாக இல்லாமல் மீடியமாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு இந்த போலியை போட்டு சுட்டு எடுத்துடலாம். இப்போ கல் சூடாயிருச்சு. இப்போ நம்ம போலியை போட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி விடணும். ஒரு பக்கம் வெந்தவுடனே மறுபக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுருங்க. நல்லா நெய் ஊற்றி சுட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். நீங்கள் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். இப்போ போலி நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு போலியாக சுட்டு எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.